ஹாய் ஹலோ அண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:23. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு அப்டேட் நான் சொல்லிடுறேன். ட்ராமா இருக்குது, அது எல்லாமே இருக்குது, அது எல்லாமே பண்ணோம். ஸோ நான் வந்து ஏற்கனவே நான் சொன்ன ஒரு சில விஷயம் இருக்குது. நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரியலைசேஷன் ஒன்று வந்துட்டேன் நான். ஸோ நாட் டு ட்ரஸ்ட் எனி ஒன், எனிவேர், எனி டைம், எனி பிளேஸ் ஆர் எனிதிங், டேலைட் ஆர் நைட் ஆர் ஈவினிங். டைம்னு சொல்லிட்டு அதுவும் வரும், பட் இது மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எவ்ரிதிங் இன் த யூனிவர்ஸ், நாட் டு ட்ரஸ்ட் எனிதிங். யாருமே ட்ரஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஒரு சில ரூட் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் ஐடியாலஜிக்கலாக லெஃப்ட்டு தான், ஓகேவா. ஸோ கம்யூனிசம், பெரியாரிசம், அனார்கிஸ்ட், ஃபெட்ரலிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சில லிபரல் ஐடியாலஜி. ஸோ இதுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்குது, ஃபெமினிஸ்ட் எல்லாருக்குமே இருக்குது. பட் நாட் டு ட்ரஸ்ட் எனி இண்டிவிஜுவல், not to trust any individual. And இந்த சொசைட்டியில் பிள்ளை, செட்டியார், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய டிபோவர் கம்யூனிட்டி இருக்கும். இந்த வேளாளர் அதெல்லாம் பிள்ளை, செட்டியார் இதெல்லாம் நிறையா இருக்கும். அவங்களுடைய இவங்கெல்லாம் நம்மளுக்கு அவங்க எப்படி மற்றவங்கள வந்து ஜாதி ரீதியாக கால்குலேஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிய வரைக்கும் யாருமே ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன், நான் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு கம்யூனிட்டி பற்றி நான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். படுகான்ட்டு அவங்க நார்மலான பீப்புளாக இருப்பாங்கன்றது எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அவங்க ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்ட் ஃபேனாட்டிக்காக தான் இருப்பாங்க. அந்த குரூப்பில் இருக்கிற பிஜேபி எதிர்த்து பேசுகிற நபராக இருந்தால் கூட, பிஜேபி ஜாதியில் எதிர்த்து பேசுகிற நபராக இருந்தால் கூட, அவங்க கம்யூனிட்டியை எதிர்த்து அவங்க பேசுவாங்களான்றது சந்தேகம்தான். அவங்க கம்யூனிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களான்றது ரொம்ப டவுட்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ நான் நம்புறதா இல்லை. ஸோ இதான் நான் வந்து ஒரு ஸ்டாண்டு ஒன்று எடுத்திருந்தேன் முன்னாடியே. அந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நம்ம வேலையை பார்த்துட்டு விட்டு போவோம், நம்ம யாரும் இதுவும் போவான்ட்டா. யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நம்மளுக்கு உடன்பாடு இல்லைன்னா அது மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டு திரும்பி போகணும். ஸோ அந்த ஸ்டாண்டே இப்போ நான் வேறு ஒரு கிளாரிட்டி லென்ஸோடு நடக்கிறேன். ஸோ இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கு ஸோ லென்ஸோடு இருக்கிறேன். இதுதான். ஸோ என் லைஃப்பில் எக்காரணத்து கொண்டும் எவ்வளோ மோசமான ஏஜ் இது 1880 அப்படி நான் உயிரோடு இருந்தால் கூட யாருமே நம்ப மாட்டேன். ஸோ அதுதான் மோஸ்ட்லி என்னோடய எண்டது. அவ்வளோதான். அதே சமயத்தில் புல்லிங் நிறைய விஷயத்துக்கு நான் எதிர்த்து பேசிட்டு தான் இருக்கிறேன். அதே சமயத்தில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்து நிறைய விஷயத்த கான்ஃப்ளிக்ட் ஆகுது, கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. ஸோ ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில லெஃப்டிசம்லேயே ஒரு சில விஷயத்தில் கான்ஃப்ளிக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, என்னை அப்யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா நிர்மலா தான். ஃபீமேல்கிட்டேருந்து நிறைய அப்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் லெஃப்டிசம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ஃபீமேல் வேறு, இந்த ஃபீமேல் வேறு.
அதெல்லாம் செப்பரேட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளை மாதிரி யாராச்சும் இருக்காங்களே அவங்களுக்கு நம்ம வாய்ஸ் கொடுப்போம். அவங்க சப்போர்ட் நம்மளுக்கு வேணுன்றது எதிர்பார்க்குறது முட்டாள்தனம். அண்ட் யாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. அண்ட் ஃபைனல் டிசிஷன் அண்ட் வாய்டு த ஹோல் வேர்ல்டு இஸ் நத்திங். ஸோ இதான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கோடைய அப்டேட். படுத்துக்கிட்டே தான் நான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படுத்துக்கிட்டே சொன்னது கிடையாது. ப்ராஜெக்ட் ஒர்க்கு அந்த வாலில் நின்றுட்டு தான் பேசுவேன். மொத்தத்தில் நின்றுட்டு தான் நான் பேசுவேன் நான். அண்ட் படுத்துகிட்டே பேச மாட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி படுத்துகிட்டே பேசுகிறது. ப்ராஜெக்ட் ஒர்க் அப்டேட். ஸோ என்னுடைய பர்சனலான தாட் வந்து என்னென்னா, தாட்டு மட்டும் கிடையாது, இது கன்க்ளூஷன். இது கன்க்ளூஷன், நாட் டு ட்ரஸ்ட் இன் அவ்வளோதான், எண்டு. யார்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கு நம்ம ரொம்ப ஹர்ட் ஆகிறோம், மைண்டுக்குள்ளெல்லாம் ஓடுது, தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே சமயத்தில் நான் பெசநகர் பீச்சுக்கு போகிற பிளான் ஒன்று இருக்கேன். இங்கேருந்து பெசநகர் பீச்சுக்கு போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு பீச்சு தண்ணியை பார்த்துட்டு ஒரு ஆள் நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அங்கே இருக்கவங்க கடையில் பஜ்ஜி விற்கிறவங்க மரியாதை கொடுக்குறாங்க, இவன் மரியாதை கொடுக்குறாங்க, அவன் பண்ணுறாங்க. அங்கே போன தடவை டிரான்சிட் சென்டர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக நடந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி யாராச்சும் பண்ணால் கூட அவங்களுக்கு நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது. சரி, நம்ம இவங்க தப்பாக நினச்சிட்டாங்க, சரி நம்ம எதுவுமே பேசாமல் விட்டோம். அந்த நாய்க்கெல்லாம் பதில் சொல்லி என்ன போலீஸ் இங்கே பசங்க. ஸோ இதுதான் என்னோட லைட்டு வேணும். ஸோ இதான் என்னோடய தாட்டு. அந்த ஒரு யூஸும் கிடையாது, அந்த ஹெல்த்து தான் முக்கியம். ஸோ ட்ராமா ரிலேட்டடாக ஒரு கன்க்ளூஷன் அண்ட் நான் எடுக்க போகிற ஸ்டாண்டு, இனிமேட்டுக்கு பண்ண போகிற வீடியோவில் நான் எடுக்க போகிற ஸ்டாண்டு இஸ் கம்ப்ளீட்லி பியூர்லி இண்டிவிஜுவல் பேஸ்ட். அண்ட் அதுதான், அது யாருக்கும் எதுவும் கிடையாது. ஒரு சில பேர்லாம் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டெலாம் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் மாதிரி கண்டிப்பாக சம்மந்தமே கிடையாது. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடியோ இந்த இவன் நாளைக்கு வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் நிறைய போடுவேன். அதுக்கப்புறம் இந்த இவன் இருக்காங்க, இந்த யூடியூப்காரன்கிட்ட ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவனுக்கு அனுப்பணும். அந்த அப்பீல் ஒன்று பண்ணணும். அதை அனுப்பி அவன்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும், அவ்வளோதான். ஸோ இதான் கைஸ் என்னோட ஓவரால் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நாளைக்கு நம்ம கொஞ்சம் நிறைய வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி போயிடுவோம். நாளைக்கு நிறைய நல்ல நல்ல டாப்பிக்லாம் எடுத்து போடுவோம். ஓகே, லவ் யூ. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் அப்டேட் வந்து கம்ப்ளீட்டட். அண்ட் நாளைக்கு நம்ம நாளைக்கும் நாளைக்கு 2 நாளும் நல்ல வீடியோஸாக போடுறோம். ஸோ பாய்.